ஸோ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கிடச்சிருக்கு. நாளைக்கு வந்து பிரவீனும் சபரியும் 2 பேரும் நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சி டாஸ்க்குக்கு டைரக்ட் கண்டெண்டர்ஸாக செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ பிரவீன் அவரோட ஒர்க்கை ரொம்ப சின்சியராக பண்ணார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி மொமெண்ட் அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணார். இன்னைக்கு காலையில் கூட பிரியங்கா வந்து இந்த டீமை வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க, இவங்க எல்லாரும் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ பிரவீனுக்கு அதில் எதுவுமே கிடையாது, ரோலே கிடையாது, அவர் எதுவுமே பண்ண முடியாது. பட் ஸ்டில் இவங்க பண்ணிட்டு இருக்கிற என்டர்டைன்மெண்ட்டுக்கு சைடில் நின்று ஒரு பீட் பாக்ஸிங் பண்ணி ஒரு சின்ன எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுத்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரவீன் வந்து டெஃபினட்டாக டிசர்வ் பண்ணுறாரு. நைட்டு பூரா தூங்கவும் இல்லை. அப்புறம் சபரிநாதன் கேட்கவே தேவையில்ல, பக்காவாக விளையாண்டுருக்காரு. அவரோட ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அவருக்கு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு வாயே பேசாமல் நிற்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து 2 முட்டிலையும் கை வச்சுட்டு அப்படியே குனிஞ்சு நின்றுருப்பார். அவ்வளோ கால் வலி. ஸோ மஞ்சரியும் தீபகண்ணாவும் கூட ஒன்று பண்ணியிருப்பாங்க, ஸ்பா சர்வீஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கமர்தன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. கமர்தனும் ஸ்பா சர்வீஸ்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ அவ்வளோ நல்லா. அதுக்கப்புறம் அவர் அந்த மிமிக்ரி இல்லை, அந்த சைன் லாங்குவேஜில் எல்லாரையும் பற்றி சொல்லி காமிச்சிருப்பாரு, எல்லா கண்டஸ்டன்ஸ் பற்றி ஆக்ட் பண்ணி காமிச்சிருப்பாரு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக வந்து அவரும் நல்ல ஒரு எலிஜிபிளான கேண்டிடேட் தான். இவங்க 2 பேர் தான் நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சி டாஸ்க்குக்கு டைரெக்டாக கண்டெண்டர்ஸாக வராங்க. கூட வேறு யாராவது எக்ஸ்ட்ரா எடிஷன் இருக்காங்களா இல்லையா அதை பற்றி நமக்கு தெரியாது. மேபி இந்த வீக் கேப்டன் திவ்யாவையும் சேர்த்துக்கிறாங்களா, இல்லை இந்த ரூலை பிக் பாஸ் மொத்தமாக தூக்கிட்டாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன அப்டேட்ஸ் கிடைச்சாலும் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.